பணம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும். அன்னைக்கு நீ என்கிட்ட சவால் விட்டப்ப ஏதோ சின்ன பையன் ஆர்வ கோளாறுல பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா அது தப்புடான்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்ட. பரவாயில்ல, என் பணத்தை கொடுத்துரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ என்ன ஏசுனாதானே நான் மன்னிச்சு விட்டுறதுக்கு? பணத்தை எல்லாம் திருப்பி கெடுக்க முடியாது. என் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றியே, இது எந்த வகையில நியாயம்? இங்க பாரியா நாட்டாம நியாயத்தை பத்தி பேசுறாரு. பரம்பரை திருடங்கிட்ட இருந்து பஞ்சத்துக்கு திருடுறது தப்பே இல்ல. என்ன பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? எங்க ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும்ன்றது என் கனவு. அதுக்கு என்னடா வழின்னு ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து யோசிப்பேன். இந்த கடவுள் இருக்கானே மிகப்பெரிய கணக்கு வாத்தியார். எங்க கூட்டணும் எங்க கழிக்கணும்னு கச்சிதமா கணக்கு போட்டு பக்குவமா பணத்தை கொடுத்துட்டான். இனி எல்லாருக்கும் வீடு கட்டிடுவேன். சரி, பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. உங்க எல்லாருக்கும் நான் வீடு கட்டி தரேன். இது நீ எங்க எல்லாருக்கும் வீடு கட்டி தர, இதை நாங்க நம்பணும். கொடுத்த வார்த்தையை காப்பாத்துற அளவுக்கு நீ ஒன்னும் ஜென்டில்மேனும் கிடையாது. சரக்கு வித்து பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் சேல்ஸ்மேனும் கிடையாது. 100 கோடியிலிருந்து 100 பைசா கூட உனக்கு நான் தர மாட்டேன். அல்ல நான் இப்போ உங்க கப்பல் சரக்கோட கடல்ல மூழ்கிருச்சுன்னு வெயி, என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன செய்வோம்? ஐயோ சரக்கு போச்சே, ஐயோ சரக்கு போச்சேன்னு நாங்க 4 நாளைக்கு சரக்கு போட்டு மனசை தேத்திக்கிடுவோம். அதேதான், இப்போ அதே மாதிரி சரக்கு போட்டு மனசு தேத்திக்கங்க. போங்க போங்க. என்னடா ரொம்ப பேசுற? மெயின் பேசும்போது சைடெல்லாம் சைலண்டா இருக்கணும். சவுண்டு வந்துச்சு சங்கருத்துருவேன். எங்க குப்பத்தை எரிச்சதுக்கு 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்ததா நினைச்சு இந்த பிரச்சனை இத்தோட விட்டுரு. சுரா, நான் யார்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசினதே கிடையாது. எனக்கு கோபம் வந்தா என் வாயிலிருந்து வார்த்தை விழாது. எதிரில் நிக்கிறவனுக்கு அடிதான் விழும். நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும். அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு